வணக்கம் and welcome to Morning Cafe presented by Ponvanda Detergent powered by Cyball. நம்ம விரும்புறத செய்யறதுங்கிறது நமக்கு கிடைச்ச ஒரு ஃப்ரீடம். ஆனா நம்ம செய்யறத விரும்புறது நமக்கு கிடைச்ச ஒரு சந்தோஷம்னு சொல்லுவாங்க. எப்பவுமே நம்ம செய்யற வேலையை நம்ம ரொம்ப விரும்பி செஞ்சோம் அப்படின்னா நிறைய இன்வால்வ்மெண்டோடய அதை செய்வோம். அப்படி செய்யறதால கூடிய விரைவில் நமக்கு வெற்றியும் கிடைக்கும். சோ உங்களுடைய ஃபேவரட் ஷோவான மார்னிங் கஃபேக்கு உங்க எல்லாரையும் வரவேற்கும் நான் உங்கள் கண்மணி. கண்மணி, இன்னைக்கு ஒரு லிட்டர் பெட்ரோலோட விலை என்னன்னு தெரியுமா? அது ஏன் கேக்குற சுவாதி? முன்னாடியாச்சும் 15 நாளைக்கு ஒரு முறை தான் பெட்ரோலோட பிரைஸ் இன்க்ரீஸ் ஆகும். இப்பெல்லாம் ஒரு நாள் இன்க்ரீஸ் ஆகுது, ஒரு நாள் குறையுது. சோ பெட்ரோலோட பிரைஸ் என்னன்னு தெரியாம இந்த மாதிரி நிறைய பேர் கன்ஃபியூஸ்டா இருக்காங்கன்னா பாத்துக்கோயேன். பட் பெட்ரோலே இல்லாம தண்ணியில ஓடுற வண்டி யாராவது கண்டுபிடிச்சா எப்படி இருக்கும்? நல்லதான் இருக்கும். ஆனா இதுக்கு முன்னாடி எத்தனையோ பேர் இந்த மாதிரி தண்ணியில ஓடுற பைக் எல்லாம் இன்வென்ட் பண்ணிருக்காங்க. ஆனா அது எதுவுமே சக்சஸ்ஃபுல்லான ஒரு இன்வென்ஷனா மாறல அப்படிங்கறதா கொஞ்சம் வருத்தமா இருக்கு. ஆக்சுவலி சக்சஸ்ஃபுல்லான ஒரு இன்வென்ஷனை பத்தி தான் நான் சொல்ல போறேன். பிரேசில் சேர்ந்தவர் தான் ரிகார்டோ. இவர் என்ன பண்ணிருக்காருன்னா தண்ணியில ஓடுற ஒரு வண்டியை உருவாக்கி இருக்கிறாரு. ஆக்சுவலா ஒரு லிட்டர் தண்ணிக்கு எவ்வளவு கிலோமீட்டர்ஸ் ஓடும் நீ நினைக்கிற? நீ இப்படி கேட்கறது பார்த்தா கண்டிப்பா அதிகமா ஓடும் அப்படின்னு தான் தோணுது. ஒரு 40 இருந்து 50 கிலோமீட்டர். 40-50 எல்லாம் கிடையாது, 500 கிலோமீட்டர்ஸ் ஓடும். என்ன சுவாதி சொல்ற நீ? பெட்ரோல்ல ஓடுற வண்டியே இவ்வளவு தூரம் ஓடாது, அப்புறம் எப்படி தண்ணியில ஓடுற வண்டி 500 கிலோமீட்டர் ஓடுங்கிற? உண்மைதான் கண்மணி. ஒரு லிட்டர் தண்ணி நம்ம ஃபில் பண்ணோம்னா ஒரு வாரம் முழுக்கவே நம்ம டிரைவ் பண்ணலாம் தெரியுமா? சூப்பர்ல. சரி, ஆனா இந்த விஷயம் எப்படி சுவாதி சாத்தியமாச்சு? ஆக்சுவலா தண்ணியில இருக்கிற ஹைட்ரஜன் கண்டென்ட்டை எடுத்து இந்த வண்டியை இயங்க வச்சிருக்காரு. சூப்பர். அப்ப ஹைட்ரஜன் கண்டென்ட் இல்ல அப்படின்னா பெட்ரோல் மாதிரி இந்த தண்ணி மூலமா இயங்குற பைக் நிறைய பொல்யூஷன் எல்லாம் கிரியேட் பண்ணாதுன்னு நினைக்கிறேன். ஆமா, இது அதிக மைலேஜும் தரும், அதே டைம்ல ஒரு பொல்யூஷன் ஃப்ரீயான ஒரு கண்டுபிடிப்பை கண்டுபிடிச்சிருக்காரு. சூப்பர் சுவாதி. இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி எத்தனையோ பைக்ஸ் கண்டுபிடிச்சாங்க, ஆனா இது எதுவுமே நடைமுறைக்கு வரல. ஆனா கூடிய விரைவில் இந்த பைக் நடைமுறைக்கு வந்துடும் அப்படிங்கிற நம்பிக்கையோட நம்ம அடுத்ததா அனுஷத்தின் அனுகிரகம் பகுதியை பார்த்துட்டு வந்துடலாம். கருணே பொங்கும் உருவே கற்பகத்தருவே காஞ்சி நகர் உரையும் காமகோட்டி குருவே காமகோட்டி குருவே காமகோட்டி குருவே சந்திரனின் கொழுமை ஒத்த சந்திரசேகர திருவே இந்திராதி தேவர்களும் இணையுமக்கில்லையே காத்து என்றும் அருள வேண்டும் கருணை கடலே காஞ்சியின் கருணை கடலே ஏ புதியுகம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு என்னுடைய அன்பு வணக்கம். அனுஷத்தின் அனுகிரகம் நிகழ்ச்சியின் மூலமாக மகாபிரிவருடைய வாழ்க்கையிலே நிகழ்ந்த அதி அற்புதமான சம்பவங்களை எல்லாம் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். இவ்வேளையில பெரியவருடைய வாழ்க்கையில நடந்த ஒரு நெகிழ்ச்சியான ஒரு சம்பவத்தை இன்றைக்கு நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். மகாபெரியவர் ஒரு மகத்தான சன்னியாசி. உடம்பை சர்வ ஜாக்கிரதையாக பேணக்கூடியவர். நம்மளை போல உப்பு புளி காரம் இதெல்லாம் போட்டு சாப்பிடுறதுலாம் கிடையாது. வேக வைத்த ஒரு கைப்பிடி அவல் அல்லது வாழை காயை காய வைத்து அரைத்த மாவுல செய்யப்பட்ட மோர் கலந்த கஞ்சி, இதுதான் அவருடைய பிரதானமான உணவு. இதுல ஒரு கைப்பிடியோ 2 கைப்பிடியோ சாப்பிட்டு விட்டு அவர் ஒரு யோகி, நம்மளை போல ஒரு போகி கிடையாது. அவர் தன்னுடைய உடம்பை பேணக்கூடியவர். என்னதான் இருந்தாலும் யோனி வழி பிறந்து விட்ட காரணத்தினால யாராக இருந்தாலும் சில நேரங்களில் இந்த உடம்பு என்பது சில நேரங்களில் ஜலதோஷம், தும்மல், தலைவலி, வயிற்றுவலி என்று சில இக்கட்டுகளுக்கு ஆளாகும். இது ரொம்ப இயற்கை. உடம்புக்கு வராத ஒரு உடம்பு இந்த உலகத்தில் இருந்ததே கிடையாது. ஒரு முறை ஊருக்கே விஷஜுரம். ஜுரம் என்று வந்து விட்டால் அதுவும் இந்த விஷஜுரம் ரொம்ப வேகமாக பரவக்கூடியது.
மிக பெரிய அளவிலே விஷஜுரம் வந்து திரும்பின பக்கம் எல்லாம் எல்லோருக்கும் காய்ச்சல், மடத்திலேயும் காய்ச்சல். அந்த காய்ச்சல் பெரியவரையும் தொற்றிக் கொண்டு விட்டது. ஆனால் அடிக்கிறது தேகம். இதை போன்ற தருணங்கள்ல நாம இருந்தா டாக்டர்கிட்ட போய் காட்டி ஊசி மாத்திரை மருந்து என்று எடுத்துக் கொள்வோம். இவைகள் எதையுமே பெரியவர் வந்து ஏற்றுக்கொள்ள மாட்டார். லங்கனம் பரம ஔஷதம், அதாவது பட்டினி கிடந்து அந்த பட்டினியையே மருந்தாக மாற்றிக்கொள்வது என்பது அவருக்கு தெரியும். அப்படி இல்லைன்னு சொன்னாக்கா கஷாயம், சுக்கு கஷாயம் என்று சித்த மருத்துவத்தில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய துளசி கஷாயம், மிளகு கஷாயம் என்று இருக்கிறது. அவைகளை போட்டு ஒரு வாய் சாப்பிட்டால் சரியாகிவிடும். ஆனால் இந்த முறை பெரியவருக்கு வந்த அந்த காய்ச்சல் சுருண்டு படுக்க வைத்து விட்டது. எதற்கும் அடங்கல. நாட்கள் சென்று கொண்டே இருக்கிறது. வீட்டில் நமக்கு என்று சொன்னால் நெற்றியிலே 10 போட்டு ஈர துணியை துண்டில் நனைத்து பிழிந்து நெற்றியிலே 10 போட்டு அருகிலேயே இருந்து விசிறி விட்டு என்னெல்லாம் எப்படியெல்லாம் சேவை செய்து நம்மளை மீட்க முடியுமோ அப்படி நம்முடைய பெற்றோர்கள் நமக்கு சிசுரூஷை செய்வார்கள். ஆனால் பெரியவர் போன்றவர்களை எல்லாம் அப்படியெல்லாம் தீண்டி செய்ய முடியாது. ஏன் அவரை தீண்டினா என்ன ஆகும் என்றால், தீண்டக்கூடாது. இதற்கு பேர் தீண்டாமை அல்ல, இது ஒரு விதமான ஆச்சாரம். அதாவது அவரை பெற்ற தாய் தந்தை கூட அவரை தீண்டக்கூடாது, யாருமே தீண்டக்கூடாது. எவருடைய சம்பந்தமும் இல்லாமல், எவருடைய தொடர்பும் இல்லாமல் அவர் தன்னை அப்படியே தன்னைத்தானே பாதுகாத்துக்கிறது என்று பெயர். தனக்கு ஒன்று வந்துவிட்டது என்று சொன்னால் அதை அவர் அனுபவித்து தீர்க்கிறது அப்படிங்கிறது தான் அவருக்கு இருக்கிற ஒரே வழி. இன்றைக்கு சிலர் இதுல வந்து ஒரு விதிவிலக்காக மருத்துவர்களை பார்த்து மருத்துவம் செய்து கொள்கிறார்கள். அது ஒன்றும் பிழை இல்லை. ஆனா பெரியவர் அது போல தனக்கு வியாதி வைக்கை வந்த தருணங்கள்ல அதை அனுபவித்தே தீர்த்தாரே தவிர மருந்து மாத்திரை சாப்பிட்டு வெற்றி கொள்வதற்கு அவர் வந்து முயற்சி செய்யல. இருந்துட்டு போட்டோம், உடம்புன்னு இருந்தா எப்போ நாக்குக்கு ருசியா சாப்பிட்டு கண்ணுக்கு உகந்ததை பார்த்து காதுக்கு உகந்ததை கேட்டு இந்த உடம்ப சந்தோஷமா தான் வச்சுக்கணுமா? அதற்கு நேர் எதிர் திசையில் உள்ளவற்றையும் சமமாக கருதுபவன் தான் சன்னியாசி. ஆகையினால வலி வந்தால் வலிக்கட்டும், அந்த வலி எப்படி என்பதை நான் தெரிந்து கொள்ளுகிறேன் அப்படின்னு சொல்லுவார். இந்த விஷயத்துல எல்லா சன்னியாசிகளும் ஒத்த கருத்து கொண்டவர்கள். பகவான் ரமணர் கூட வலியை ரொம்ப நேசித்தவர். அவருடைய உடம்பிலே புற்று வந்து அந்த புற்று கட்டி முளைத்து விட்டது. புடைத்து எழுந்த அந்த புற்று கட்டியை பார்த்து ரமணர் என்ன சொன்னார் தெரியுமா? என் மேனி மேல் முளைத்த சிவலிங்கம் அப்படின்னு சொன்னார். மருத்துவர்கள் வந்து இந்த கத்தியால அறுத்து எரிந்து விட்டு அதற்கு சிகிச்சை செய்ய முனையும் பொழுது நமக்கெல்லாம் மயக்க மருந்து கொடுப்போம் இல்லையா? அந்த மாதிரி மயக்க மருந்து கொடுக்க முன் வந்த பொழுது அதை தவிர்க்க நினைத்தார். நீ பாட்டும் அறு, வலிக்கட்டும், எவ்வளவு வலிக்கும், எவ்வளவு பெரிதாக வலிக்கும் என்பதை நான் உணர்ந்து தெரிந்து கொள்ளுகிறேன். அந்த வலி எங்க வெளியிலயா இருக்கு? இந்த உடம்புக்குள்ளதானே இருக்கு. என் உடம்புக்குள்ள எனக்கு தெரியாமல் ஒரு பெரிய வலி எப்படி இருக்கலாம்? அது கூட தெரியலன்னா என் வலியே எனக்கு தெரியலன்னு சொன்னா நான் என்ன சன்னியாசி என்று பேசியவர் ரமணர், என்று கேட்டவர் ரமணர். சன்னியாசிகள் எல்லோருமே இப்படித்தான். அவர்கள் இந்த உடம்பு நிமித்தம் நேரிடுகின்ற எந்த ஒரு உத்பாதத்தையும் அனுபவிப்பார்கள். அந்த விஷயத்தை அனுபவிப்பார்களே தவிர அது நீங்கணும், ஐயோ வந்துடுத்த, எப்படி வரலாம், கடவுளே உனக்கு கண்ணு இல்லையா, இந்த மாதிரியா நம்மளை போன்ற ஒரு பதட்டமான பிரார்த்தனைகளோ அல்லது வேண்டுதல்களோ அவர்களுக்கு கிடையாது. அப்படியெல்லாம் செய்தால் அவர்கள் வந்து ஒரு நல்ல நோக்கு கொண்ட சன்னியாசியும் கிடையாது. அதனால அவர் சுருண்டு படுத்துட்டார். அனலாய் தகிக்கிறது தேகம். தொட்டு சேவை செய்வதற்கு யாரும் இல்லை. மடத்தில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் பதைத்து போகிறார்கள். இப்படியே இருந்து இவருக்கு ஏதாவது ஆகி இவர் நம்மை விட்டு பிரிந்து விட்டால் அப்புறம் நமக்கு வழிகாட்டுறதுக்கு யார் இருக்கா? இப்படிப்பட்ட ஒரு சன்னியாசி நமக்கு திரும்ப கிடைக்கணுமே. நம்ம வந்து வாராதது போல் வந்த மாமணி அல்லவா அவர். அதனால எல்லோரும் பிரார்த்தனை செய்து கொள்கிறார்கள். கடவுளே, இவரை தொட்டு எங்களால எதுவுமே செய்ய முடியல, இவரை தொட்டு சேவை செய்வதற்கு வழி இல்லை, இந்த நேரத்தில் என்ன செய்யலாம் அப்படின்னும் பொழுது
ஒரு சன்னியாசி வருகிறார். ஒரு சன்னியாசி இன்னொரு சன்னியாசி தீண்டலாம். என்ன ஒரு ஆச்சரியம்னு சொன்னா, இவர் ஒரு அரசாங்க அதிகாரியாக இருந்து அந்த வேலையை துறந்து விட்டு வாழ்ந்தது போரும், லௌகீகமாக வாழ்ந்தது போரும் என்று சொல்லி முறைப்படி சன்னியாசம் எடுத்துக்கொண்டு சன்னியாசியாக ஆகிவிட்டவர். அப்படி சன்னியாசி ஆனவர் கையில ஒரு தண்டம் இருக்கும் இல்லையா, அந்த தண்டத்தோடு அவர் ஒரு யாத்திரை போன இடத்துல இந்த தண்டம் தொலைந்து விட்டது. என்ன ஆச்சரியம் பாருங்க, அவர் கையில இருக்கக்கூடிய அந்த குச்சி அது காணாம போச்சு. யாரோ திருடிட்டாங்களா, இல்ல அது எப்படி தவறியது தெரியாது. ஆனால் அப்படி ஆயிடுத்துன்னு சொன்னா அவர் உடனே ஒரு சன்னியாசியை பார்த்து தண்டத்தை கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்பதான் அவருடைய சன்னியாசத்தை அவர் தொடரலாம். அவருக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல. பெரியவர் ஞாபகம் வருகிறது. அதனால உடனே காஞ்சிபுரத்திற்கு வருகிறார். தன்னுடைய சிக்கலை சொல்லுகிறார். அப்பதான் மற்றவர்களுக்கு தெரிகிறது, அந்த பரமேஸ்வரன் தான் இவரை தொட்டு சேவை செய்வதற்காக அனுப்பி இருக்கிறான். அதற்காகத்தான் அந்த தண்டம் தொலைந்து போயிருக்கிறது. இல்லைன்னா அவர் இங்க வர வேண்டியது இல்லையே. வந்தவர் பெரியவர் அருகிலே இருந்து அவருக்கு தேவையான சுற்றுச்சூழல்களை எல்லாம் செய்து அவருக்கு கஷாயம் போட்டு கொடுத்து என்னெல்லாம் செய்ய முடியுமோ நெருக்கமாக இருந்து எல்லாவற்றையும் செய்தார். இது பெரியவர் வாழ்க்கையில் நடந்த ஒரு நுட்பமான ஒரு சம்பவம். இவருடைய பிரார்த்தனை பலித்து விட்டது. எங்கேயாவது கையில இருக்கக்கூடிய ஒரு சாமானியமான ஒரு குச்சி, அது தண்டத்தை யாராவது திருடி கொண்டு போவார்களா? அப்படி நடந்தால்தான் அவர் இங்கே வர முடியும், இவருக்கு சேவை செய்ய முடியும். அப்படிங்கிற காரணத்தினாலே இந்த விஷயம் இப்படி அமைந்து விட்டது. அதற்கு பிறகு பெரியவர் காட்டுல விளைந்த மூங்கில் தண்ட குச்சி எப்படி இருக்கணுங்கிறதுக்கெல்லாம் ரூல்ஸ் இருக்கு. அதன்படி வெட்டி எடுத்து வர சொல்லி அவருக்கு அந்த தண்டத்தை, சன்னியாச தண்டத்தை அவருக்கு கொடுத்து தீட்சையெல்லாம் கொடுத்தார். அது அப்புறம். ஆனால் பெரியவர் வாழ்க்கையில் நடந்த ஒரு நுட்பமான சம்பவம் இந்த சம்பவம். இதுபோல் நிறைய சம்பவங்கள் தொடர்ந்து சிந்திக்கலாம். கண்மணி, என்னதான் தண்ணியில ஓடுற வண்டியை கண்டுபிடிச்சாலும் இப்போ சென்னையில இருக்கிற தண்ணி பிரச்சனைக்கு இதெல்லாம் செட் ஆகுமாங்கிறதே ஒரு டவுட் தான். முக்கியமான கொஸ்டின் தான் கேட்டிருக்கேன். இனிமேவாச்சும் நம்ம ஃபியூச்சர்ல கொஞ்சம் தண்ணியை தேவையில்லாம பயன்படுத்தாம கொஞ்சம் சேமிச்சு வைக்கிறது நமக்கும் நல்லது, நம்மளுடைய அடுத்தடுத்த ஜெனரேஷன்ஸ்க்கும் நல்லது. சோ இதே மாதிரி இன்னும் பல சுவாரஸ்யமான விஷயங்கள் பத்தி நம்ம தொடர்ந்து பேசலாம். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு. இது உங்கள் மார்னிங் கஃபே. வெல்கம் பேக் டு மார்னிங் கஃபே. ஸ்வாதி, ஹிதேந்திரனுடைய பெயர் சொன்ன உடனே உனக்கு என்ன ஞாபகத்துக்கு வருது? கண்டிப்பா ஆர்கன் டொனேஷன் தான். ஏன்னா அவருடைய இழப்புக்கு அப்புறமா தான் ஆர்கன் டொனேஷன் என்ன அப்படிங்கிற ஒரு அவேர்னஸே வெளியே வந்தது இல்லையா? ஆமா ஸ்வாதி, கரெக்டா சொன்ன. 2008 நடந்த ஒரு ஆக்சிடென்டால ஹிதேந்திரன் பிரெயின் டெட் ஆயிட்டாரு. அதுக்கப்புறமா அவருடைய ஹார்ட்டை ஒரு சின்ன பொண்ணுக்கு டிரான்ஸ்பிளான்ட் பண்ணாங்க. ஆனா ஹிதேந்திரனுடைய இழப்பையும் தாண்டி இப்படிப்பட்ட ஒரு முடிவை எடுத்த அவங்களுடைய அம்மா அப்பாவால தான் இப்போ உடல் உறுப்பு தான பத்தின விழிப்புணர்வு அதிகரிச்சிருக்குன்னு சொல்லலாம். ஆக்சுவலி ஜூன் 22 தான் ஹிதேந்திரன் டெத் ஆனிவர்சரி இல்லையா? சோ அந்த டைம்ல அவங்க அப்பா ஒரு உருக்கமான கவிதையை எழுதினாரு. அது கேட்கும் போது ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஆமா ஸ்வாதி, அதை படிச்ச எல்லாருமே ரொம்ப கஷ்டப்பட்டது அப்படிங்கிறது உண்மைதான். சமீபத்துல கூட கேரளா கவர்மெண்ட் ஹிதேந்திரனுடைய அம்மா அப்பாவுக்கு மரியாதை செலுத்துற மாதிரி, மரியாதை தர மாதிரியான ஒரு விஷயத்த செஞ்சிருக்காங்க. ஆமால, இந்த ஒரு ஹார்ட் டிரான்ஸ்பிளான்டேஷன் இன்சிடென்ட் ஃபர்ஸ்ட் மலையாளத்துல தானே படமா எடுத்தாங்க. கரெக்ட். அதுக்கப்புறம் தமிழ்லயும் அதை பத்தின படம் வந்துச்சு. ஆனா அது மட்டும் இல்லாம சமீபத்துல ஒரு புது ரூல் ஒண்ணு கொண்டு வந்திருக்காங்க. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜெயில் கைதிகள் கூட உடல் உறுப்பு தானம் பண்ணலாம் அப்படிங்கிறது தான். இந்தியாவில இந்த ரூல் முதல் முறையா கேரளால தான் வந்திருக்கு. நல்ல ஒரு இனிஷியேட்டிவ் தான். ஏன்னா இந்தியால பார்த்தனா ஒரு வருஷத்துக்கு கிட்டத்தட்ட 1.8 lakhs மக்களுக்கு கிட்னி டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணணுமா. ஆனா ஹாஸ்பிட்டல் ஃபெசிலிட்டிஸ் சரியா இல்லாததுனால 6000 ஆபரேஷன்ஸ் தான் நடக்குது. இந்த மாதிரி பற்றாக்குறை இருக்கும்போது என்ன பண்ண முடியும்ல? ஆமா ஸ்வாதி, ரொம்ப வருத்தமான விஷயம் தான். அதனால்தான் பாத்தீங்கன்னா ஜெயில் கைதிகள் எல்லாம் உடல் உறுப்பு தானம் செய்யக்கூடாது அப்படின்னு இருந்த ரூலை செய்யலாம் அப்படின்னு இப்ப மாத்தி கொண்டு வந்திருக்காங்க. ஆக்சுவலா கண்மணி, இறந்ததுக்கு அப்புறமா மண்ணுக்கு போற உடல் உறுப்புகளை தானம் செய்யறதுங்கிறது ஒரு நல்ல விஷயம் தானே. இந்த மாதிரி எல்லாருமே ஒரு இனிஷியேட்டிவ் எடுக்கணும்னு நினைக்கிறேன். சோ இந்த தகவலோட அடுத்ததா யோகாசனம் பகுதியை பார்த்துட்டு வந்துடலாம். வணக்கம் நேர்களே, நான் கவிதா சத்யநாராயணன், கோஷப்பாவை யோகால. நம்ம பேக் போனுக்கு ஒரு வார்ம் அப்ஸ் எல்லாம் தேவை. ஸோ பேக் போன் வார்ம் அப் எப்படி எல்லாம் பண்ணலாம்? ஸோ ஃபர்ஸ்ட் திங் இஸ் இந்த ஷெல் வார்ம் அப்னு சொல்லுவாங்க. ஷெல் வார்ம் அப் எப்படின்னா, கம்ப்ளீட்லி உங்க பாடியை கம்ப்ளீட்லி ஸ்குவீஸ் பண்ணிக்கிட்டு இப்படி பிடிக்கிறது. நிறைய பேர் இன்டர்லாக் பண்ணிப்பாங்க, நிறைய பேர் இப்படி பிடிப்பாங்க. ஆனா இப்படி பண்ணும்போது பேக் போயிட்டு பின்னாடி வரும்போது இது ஓப்பன் ஆயிடும். இந்த மாதிரி ஓப்பன் ஆகக்கூடாது. ஸோ ஓப்பன் ஆக பட்சத்துல என்ன பண்ணலாம், இப்படி இன்டர்லாக் பண்ணிக்கலாம். இப்படி இன்டர்லாக் பண்ணிக்கிட்டு உங்க பாடியை ஸ்டிஃபா ஸ்ட்ரெயிட்டா வச்சுக்கிட்டு நீங்க மெதுவா நீங்க பின்னாடி போகலாம்.
ஸோ பின்னாடி போகும்போது யூல் பி ரொட்டேட்டிங், ஃபுல்லா ரவுண்ட் அடிச்சு முன்னாடி வந்து திருப்பி ரிவர்ஸ் ஆர்டர்ல போகலாம். அந்த மாதிரி கீழே மேல போகும்போது உங்க முதுகு தண்டுல ஒரு ப்ரெஷர் ஏற்படும். ஸோ அது உங்களுக்கு முதுகு வலி இருக்குன்னா இது கூட பண்ணலாம். ஆனா ஸ்பாண்டிலைட்டிஸ் இல்லைன்னா cervical ஸ்பாண்டிலைட்டிஸ் இருந்துச்சுன்னா நீங்க இதை ட்ரை பண்றது கொஞ்சம் அவாய்ட் பண்ணலாம். ஸோ நான் இப்போ காட்டுறேன், நீங்க அதை பார்த்துட்டு சொல்லுங்க எப்படி நீங்க ப்ராக்டிஸ் பண்ணி செய்ய முடியும். ஸோ மெதுவா நீங்க பின்னாடி போயிட்டு சைடா நீங்க வந்து எழுப்புவீங்க. ஸோ அதே மாதிரி மெதுவா நீங்க கீழே போயிட்டு நீங்க சைடா வந்து அகைன் ஸ்ட்ரெயிட் ஸ்டிஃப்னஸ் பிடிக்கணும். அதே மாதிரி தான் ஸ்ட்ரெயிட்டா போயிட்டு மறுபடியும் ஸ்ட்ரெயிட்டா ஸ்டிஃப்னஸ் பிடிக்கணும் அகைன். ஸோ இது ஒரு ரொட்டேஷன் மாதிரி தான். மறுபடியும் மெதுவா நீங்க இந்த ரொட்டேஷனை நீங்க பண்ணிட்டே வரலாம். இந்த ரொட்டேஷனை பண்ணிட்டே வரும்போது உங்களுக்கு அந்த பேலன்ஸ் எப்படின்னு தெரியும். இப்படி வரலாம். இதே ஆர்டரை ரிவர்ஸ்லயும் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ நீங்க ரொட்டேட் பண்ணீங்க இல்லையா கிளாக் வைஸ், ஸோ ஆன்டி கிளாக் வைஸாவும் நீங்க அதை ரொட்டேட் பண்ணி பார்க்கலாம். அந்த மாதிரி பண்ணும்போது உங்க ஹிப்ல இருக்கிற போன் உங்க முதுகு தண்டு கரெக்டா தரையில பதிஞ்சு எழும்பும். அந்த மாதிரி எழும்பும் போது உங்களோட பேக் பெயினை கொஞ்சம் அது ரிலீஸ் பண்ணிவிடும். இதை எப்ப பண்ணலாம்? நான் ஆசனாஸ் எல்லாம் முடிச்சுட்டேன், ரொம்ப டயர்டா இருக்கு, ஷவாசனா பண்ண வேண்டாம்னா நீங்க இந்த மாதிரி ஃபார்த் அண்ட் பேக்ன்னு பண்ணி நீங்க பிராக்டிஸ் பண்ணலாம். ஸோ இதுக்கப்புறமா நம்ம பார்க்க போற ஆசனா ஷண்முகி ஆசன். ஷண்முகி முத்ரா ரொம்பவே இம்பார்ட்டன்டான முத்ரா எல்லா முத்ராஸ்லயும். ஏன்னா இதோட முத்ராஸ் வந்து 5 சென்சரி ஆர்கன்ஸை க்ளோஸ் பண்ணி மூச்சு உள்ள வெளியே எடுக்கும் போது அந்தந்த உறுப்புகளுக்கு தேவையான ஏர் பிரஷர் போய் அதை கிளென்ஸ் பண்ணிவிடும். ஸோ ஷண்முகி முத்ரா ரொம்பவே இம்பார்ட்டன்டான முத்ரா. ஸோ அந்த முத்ராவை எப்படி பண்ணலான்னுட்டு நம்ம பார்க்கலாம். ஷண்முகி முத்ராக்கு ஃபர்ஸ்ட் உங்க காதை மூடுங்க. உங்களோட ஆள்காட்டி விரல் இந்த ஐப்ரோவோட டிப்ல இருக்கும். இங்க ஆக்சுவலி இங்க இருந்துச்சுன்னா ப்ரெஷர் ஏற்படும், அதனால கொஞ்சம் ஐப்ரோவோட டிப்ல வச்சிடுங்க. கண்ணை மூடினதுக்கு அப்புறமா உங்களோட மிடில் ஃபிங்கர் உங்க கண்ணுக்கு மேல அந்த ஹேர் இருக்கு இல்லையா, ஐலாஷஸ் இருக்கு இல்லையா, அதுல வந்து பட்டு அந்த எட்ஜில் போய் நிற்கும். கண்ணுக்கு மேல வேண்டாம், கண்ணுக்கு மேல வச்சிங்கன்னா உங்களுக்கு அந்த வலி ஏற்படும். ஸோ அந்த பியூப்பிளுக்கு வலி ஏற்படக்கூடாது. ஸோ அந்த மாதிரி நீங்க பிளேஸ் அவுட் பண்ணணும். இங்கே ஒண்ணு, கண்களுக்கு கீழே ஒரு பாயிண்ட்டுக்கு இங்க உங்க மோதிர விரல் மூக்குக்கு கிட்ட அண்ட் வாய்க்கு கிட்ட உங்களோட சுண்டு விரல் இந்த மாதிரி இருந்துட்டு மூச்சு உள்ள வாங்கும் போது மெதுவா மேல வெளியே விடணும். மூச்சு உள்ள மூச்சு வெளியே. இந்த மாதிரி பண்ணும்போது உங்களோட மூச்சு உள்ள வெளியே வாங்கும் போது ஒரு கைண்ட் ஆஃப் சவுண்ட், அதாவது ஹிஸ் சவுண்ட் சொல்லுவாங்க, அதாவது பாம்பு சத்தம் போடுற அந்த சத்தம் நீங்க மூச்சு வெளியே உள்ள வாங்கும் போது அந்த மாதிரி ஃபீல் ஆகும். அந்த மாதிரி சத்தம் வரணும். ஸோ அதை ப்ராப்பரா நீங்க பிடிச்சிங்கன்னா கரெக்டா இருக்கும். ஸோ இன்னொரு தடவை ஷண்முகி முத்ரா எப்படி பண்ணலான்னு பார்க்கணும். ஷண்முகி முத்ரா பண்ணும்போது எல்லா ஆர்கன்ஸ்க்கும் ரெஜெனரேட் பண்ணிவிடும், ப்ராப்பர் பிளட் சர்க்குலேஷன்ஸ் கிடைக்கும். எப்படி பண்ணலாம்? உங்க காதை சரியா மூடிட்டு உங்களோட ஐப்ரோஸ் மேல உங்களோட ஆள்காட்டி விரல் இருந்தா உங்களோட மிடில் விரல் உங்களோட கண்களோட ஐலாஷஸ்க்கு கீழே அப்படி மூக்குக்கு கிட்ட உங்களோட மோதிர விரல் அண்ட் சுண்டு விரல் அண்ட் மூச்சு உள்ள மூச்சு வெளியே, மூச்சு உள்ள மூச்சு வெளியே. இந்த மாதிரி நீங்க 5 செகண்ட்ல இருந்து 10 செகண்ட் நீங்க ட்ரை பண்ணலாம். மேக்சிமம் 15 மினிட்ஸ் போகலாம். ஆண்கள் பெண்கள் ஒரு வேறுபாடு இல்லை, எல்லாருமே இந்த ஆசனாவை பண்ணலாம். இந்த மாதிரி பண்ணும்போது உங்களோட தலைப்பகுதியில ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கும். அதுவே தான் உங்களோட எனர்ஜியை ரொம்பவே பில்டப் பண்ணும். ஸோ சீக்ஸ் மசில்ஸ்க்கெல்லாம் ஷண்முகி முத்ரா ரொம்பவே நல்லது. அந்த மூச்சு உள்ள வெளியே வாங்கும் போது உங்களோட காதுகளுக்கு ஒரு கிளென்சிங் இருக்கும், உங்க த்ரோட் பாயிண்ட்டுக்கும் அது கிளென்சிங் இருக்கும், அதாவது சுத்தப்படுத்துற வேலையை கரெக்டா செய்யும். ஸோ இன்னைக்கு நீங்க ஷண்முகி முத்ரா பார்த்தீங்க, பேக் மசிலோட வார்ம் அப்பும் பார்த்தீங்க. நாளைக்கு இன்னொரு ஆசனாவோட நான் உங்களை சந்திக்கிறேன். ஸ்வாதி, தானம் அப்படின்னு சொன்னாலே ரத்த தானம், கண் தானம் இதெல்லாம் தவிர்த்துட்டு உடல் உறுப்பு தானம் அப்படிங்கிறது அதை பத்தின அவேர்னஸ் மக்களிடையே ரொம்ப கம்மியா தான் இருந்துச்சு முன்னாடி. ஆனா இப்போ கொஞ்சம் அதிகரிக்க ஆரம்பிச்சிருக்குன்னு சொல்லலாம் இல்லையா? ஆக்சுவலி நல்ல விஷயங்கள் எப்பவுமே ரொம்ப ஸ்லோவா தான் ஸ்ப்ரெட் ஆகும், பட் அதுக்கான ஒரு இம்பாக்ட் ரொம்ப ஸ்ட்ராங்காவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய ஸ்ட்ராங்கான விஷயங்கள் தான் மார்னிங் கஃபேல நாங்க தொடர்ந்து பேச போறோம். அதுக்கு முன்னாடி ஒரு ஷார்ட் கமர்ஷியல் பிரேக். வெல்கம் பேக் டு மார்னிங் கஃபே.
கண்மணி, ஒரு பக்கம் வந்து உடல் உறுப்பு தானம் செய்யறவங்களும் இருக்காங்க, இன்னொரு பக்கம் மக்களை எப்படி ஏமாத்தலாம்னு பிளான் போடுறவங்களும் இருக்காங்க. என்ன சடனா சீட்டிங் பத்தி எல்லாம் பேசுற? சிட் ஃபண்ட் மோசடி, ஈமு கோழி மோசடி அந்த மாதிரி ஏதாவது பத்தி பேச போறியா? இது அதெல்லாம் இல்ல, அதை விட ரொம்ப ஒரு பெரிய மோசடி தான். இப்ப நம்ம வந்து ஃப்ரெண்ட்ஸோட வெளியே போயிட்டு வீட்டுக்கு லேட்டா வரோம்னா நம்ம அம்மா கிட்ட போய் சொல்லுவோம்ல, ஆனா நம்ம அம்மா வந்து ஈஸியா நம்ம போய் தான் சொல்றோங்கிறத கண்டுபிடிச்சிருவாங்க. ஒரு சைட்ல சில பேர் என்ன தெரியுமா பண்ணுவாங்க, மந்திரியாலேயே சாதிக்க முடியலையா என்ன சாதிக்க சொல்றாங்க அப்படிங்கிற ரேஞ்சுக்கு பில்டப் எல்லாம் கொடுத்து நிறைய விஷயத்த சாதிச்சுட்டு இருக்காங்க. அதுவும் கரெக்ட் தான். ஆனா நீ சொல்றதெல்லாம் பார்க்கும்போது ஏதோ பெரிய லெவல் சீட்டிங் பத்தி சொல்ல போறேன்னு நினைக்கிறேன். ஆமாம் கண்மணி, இது வந்து ஒரு ராயல் சீட்டிங். ஸ்டைஃபன் செர்னாட்டிகோ அப்படிங்கிறவர் வந்து மாண்டெக்ரோ நாட்டோட இளவரசர். இவர் என்ன பண்றாரு அப்படின்னா, அவங்க பரம்பரையை சேர்ந்த ராஜாக்கள் அவங்க எப்படி ஆட்சி செஞ்சாங்க, ஆட்சி செய்யும் போது என்ன பொருட்கள்லாம் யூஸ் பண்ணாங்க, அது எல்லாத்தையுமே திரட்டி அவர் வீட்டுல வச்சிருக்காராம். சூப்பர்ல. இந்த மாதிரி பழங்காலத்து பொருட்கள் எல்லாம் சேகரிச்சு வைக்கிறது அப்படிங்கிறது நிஜமா நல்ல விஷயம் தான். ஆனா அதுக்கப்புறம் என்ன ஆச்சு? அந்த பொருட்கள் எல்லாம் யாராவது வந்து திருடிட்டு போயிட்டாங்களா என்ன? ஆக்சுவலி அவர் வந்து ரீசெண்டா இட்டாலிக்கு வந்து டூர் போயிருக்காரு. டூர் போன இடத்துல வந்து ஒரு பெரிய ஸ்டார் ஹோட்டல்ல ராஜ மரியாதையோட தங்கியிருக்காரு. சோ தங்கி முடிச்சு கிளம்புற டைம்ல என்ன பண்ணிருக்காங்க, அந்த ஸ்டார் ஹோட்டல்ல இருக்கிறவங்க வந்து பில்ல நீட்டிருக்காங்க. சோ அவர் என்ன சொல்லிருக்காரு, நான் மாண்டெக்ரோ நாட்டோட இளவரசர், சோ எங்க நாட்டு எம்பசிக்கு வந்து பில் அனுப்பிச்சிருங்கன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. அதுக்கப்புறம் பில் அனுப்பிச்சதுக்கு அப்புறமா தான் தெரிஞ்சிருக்கு அந்த மாதிரி ஒரு இளவரசரே கிடையாதான். ஐயோ, இது ரொம்ப அநியாய கொள்ளையா இருக்கே ஸ்வாதி. இந்த மாதிரி வேற எந்தெந்த இடத்துல எல்லாம் இவர் மோசடி செஞ்சிருக்காரு? ஆக்சுவலா அவர் வீட்டுல சேர்த்து வச்சிருக்கிற பொருள், அதுக்கப்புறம் அவரோட ஃபேக்கான வெப்சைட், இதெல்லாமே வச்சு யூரோப் முழுக்க ஃப்ரீயா சுத்திருக்காரு. ராஜ மரியாதையோட சுத்தின அவரு இப்ப போலீஸ் கிட்ட மாட்டிக்கிட்டாராம். பின்ன இந்த மாதிரி குறுக்க வழியில போனா ஒரு கட்டத்துல மாட்டிதானே ஆகணும். சோ இந்த மாதிரியான ஆட்களும் உலகத்துல இருக்காங்க அப்படிங்கிற அவேர்னஸோட நம்ம அடுத்த பகுதியை பார்த்துட்டு வந்துடலாம். வெரி குட் மார்னிங் டு எவ்ரிபடி. இன்றைக்கி நம்ம பேச போகிற டாபிக் ரொம்ப காமனான ஒரு டாபிக். அண்ட் இன்ஃபேக்ட் என்னோட ஹாஸ்பிட்டலில் வந்து வர பேஷண்ட்ஸில் ஆல்மோஸ்ட் ஒரு 50% பேர் இந்த கம்ப்ளைண்ட்டோட ஏதாவது ஒரு பாயிண்ட் இன் லைஃப் கண்டிப்பாக வருவாங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்கின் அலர்ஜி. நான் ஸ்கின் அலர்ஜின்னு எடுத்தால் நிறைய டைப் இருக்குங்க. அதாவது அதில் நம்ம இன்றைக்கி பேச போகிற டைப் என்னன்னா அர்டிகேரியா அப்படிங்கிற ஒரு பர்டிகுலர் வகையான அலர்ஜி. இந்த அர்டிகேரியாவுக்கு வேற என்னெல்லாம் பேர்னா இங்கிலீஷில் ஹைவ்ஸ் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. இது என்ன, நம்ம நார்மலாக நீங்கள் வந்து அஃப்கோர்ஸ் இட் சவுண்ட்ஸ் வெரி காம்ப்ளிகேட்டட், பட் ஆனால் இது என்ன ப்ராப்ளம்னு பார்த்தீங்கன்னா அந்த தண்டா இல்லைன்னா வந்து தட்டையாக வீங்கிறது இருக்கு இல்லைங்களா. இது வந்து உங்களுக்கு சாப்பாடு சாப்பிட்டதுனால வந்திருக்கலாம். நம்ம எல்லாருக்குமே ஏதாவது ஒரு டைமில் கண்டிப்பாக வந்திருக்கும். ஒரு பூச்சிக்கடினால வந்திருக்கலாம், இல்லை சாப்பாடு சாப்பிட்டதுனால வந்திருக்கலாம். பட் உங்களுக்கு அந்த ஒரு அலர்ஜிங்கிறது சிவப்பு கலரில் தட்டையாக வீங்குது இல்லையா, அது பேர் தான் வந்து உங்களுக்கு அர்டிகேரியா அப்படின்னு சொல்கிறது. ஸோ இதோட இன்னொரு பகுதி தான் வந்து இதுவே கொஞ்சம் சிவியர் ஆயிடுச்சுன்ட்டு வச்சுக்கோங்களேன். உதடு வீக்கம், இல்லை கண்ணோட ஒரு பகுதி வீக்கம், இல்லைன்னா வந்து கையோட மேல் பகுதி வந்து வீக்கமாயிடுறது. இது வந்து நாங்கள் ஆன்ஜியோ எடிமா அப்படின்னு சொல்லுவோம் உங்களுக்கு. ஸோ இந்த 2 இஷ்யூஸ் பற்றி தான் நம்ம இன்னைக்கு பேச போகிறோம். இந்த அர்டிகேரியா ஏன் சில பேருக்கு வருது, ஏன் சில பேருக்கு மாத்திரம் வரமாட்டேங்குது அப்படிங்கிறது வந்து இது வந்து ஒரு தன்மைங்க. அதாவது வந்து ஒரு கெப்பாசிட்டி ஆஃப் த பாடி டு ப்ரொடியூஸ் அன் அலர்ஜிக் ரியாக்ஷன். இது ஏன் சில பேருக்கு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜெனட்டிக் தன்மைங்கிறது இது ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஒரு ரீசன் இது ஏன் வருது அப்படிங்கிறதுக்கு. இதோட ரீசன்ஸ் வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 டிவைட் பண்ணலாம். ஒன்று வந்து எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ், அதாவது வெளியிலேருந்து வர ப்ராப்ளம்ஸ் எதெல்லாம் வந்து அர்டிகேரியா கொடுக்கலாம். ரெண்டாவது வந்து இன்டர்னல் ஃபேக்டர்ஸ், அதாவது நம்ம உடம்புக்குள்ளேயே இருக்கிற இஷ்யூஸ் என்னெல்லாம் வந்து அர்டிகேரியா கொடுக்கலாங்கிறது. எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ் வந்து அதை தான் வந்து முக்கால்வாசி பேர் வந்து அந்த எக்ஸ்டர்னலில் தான் நிறையவே வந்து ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. அதாவது வந்து பெயிண்டாக இருக்கலாம், இல்லைனா டஸ்ட்டாக இருக்கலாம், டஸ்ட் மைட்ஸ்னு சொல்லுவாங்க. அதாவது டஸ்ட்லேயே ஒரு சில பூச்சிங்க இருக்கும், அதனால இருக்கலாம். இல்லைனா வந்து உங்களுக்கு ஒரு ஈவன் வந்து ஒரு பார்க்கில் வாக் போயிட்டு வந்தால் சில பேருக்கு பயங்கரமாக தடிச்சிடும் ஃபுல்லாக எல்லா இடத்துலையும். இது எல்லாமே வந்து போலன்னால், அதாவது அந்த செடியிலேருந்து வர போலன் அந்த சீட்ஸில் இருந்தனால கூட இருக்கலாம் உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி நிறைய எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ் வந்து உங்களுக்கு இட் கேன் கிவ் ரைஸ் டு அர்டிகேரியா. இதில் வந்து ஃபுட்டு வந்து ஒரு ரொம்ப காமன் ரீசன் ஃபார் அர்டிகேரியா. பட் நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா சாப்பாட்டை தான் மெயின் ஃபோக்கஸாக வச்சுப்போம். பட் இது ஒரு பார்ட் தான், அதாவது ஒரு சின்ன பகுதி தான் அந்த அர்டிகேரியாவோட ரீசன். எல்லாமே ஃபுட் ரிலேட்டடாக இருக்காது உங்களுக்கு. நிறைய பேருக்கு ஃபுட்டுக்கும் இந்த அலர்ஜிக்கும் ரிலேஷன்ஷிப்பே இல்லாமல் கூட இருக்கலாம் உங்களுக்கு. இதெல்லாம் வந்து எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ். இன்டர்னல் ஃபேக்டர்ஸ் என்னெல்லாம், நம்ம உடம்புக்குள்ளேருந்தே என்ன பிரச்சனை இருந்துச்சுன்னா நம்மளுக்கு அலர்ஜி வரலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஸ்மாட்டிக்ஸ் ரொம்ப காமனாக இருக்கிறது. உங்களுக்கு ஆஸ்மா இருக்கணுங்கிறது, அதாவது வர பேஷண்ட்டுக்கு ஆஸ்மா இருக்கணுங்கிறது மாத்திரம் வந்து அவசியம் கிடையாது. ஃபேமிலியில் வந்து சப்போஸ் அப்பா அம்மா இல்லை தாத்தா பாட்டி இல்லை ஏதாவது ஒரு கசின் அந்த மாதிரி ஒரு பிளட் ரிலேஷனுக்கு வந்து ஆஸ்மாட்டிக் டெண்டன்சி இருக்குது, இல்லைன்னா அந்த ஃபேமிலியில் வந்து உங்களுக்கு அலர்ஜிக் டெண்டன்சிஸ் இருக்குது, அடிக்கடி தும்மல் வரதோ இல்லைன்னா வந்து இந்த மாதிரி கண்டா வீங்கிறதோ வந்து இருந்துச்சுன்னா அந்த ஒரு அலர்ஜிக் டெண்டன்சிங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக அந்த சில ஃபேமிலிஸில் வந்து ஓடிக்கிட்டே இருக்கும். ஸோ அப்படி இருக்கிறவங்களுக்கும் வந்து இந்த அர்டிகேரியா இல்லைன்னா அலர்ஜி இருக்கிற
தன்மை வந்து அதிகமா இருக்கும் உங்களுக்கு. இது தவிர தைராய்டு இஷ்யூஸ் இருக்கிறவங்களுக்குமே வந்து ஹைப்போதைராய்டு இஷ்யூஸ் இருக்கிறவங்க, இல்ல ஹைப்பர் தைராய்டு இருக்கிறவங்க, இல்ல தைராய்ட்லயே வந்து தன்னெதிர்ப்பு நோய்கள்னு இருக்கு, அந்த ஆன்டி தைராய்டு ஆன்டிபாடிஸ் அந்த மாதிரி ஒரு இஷ்யூஸ் இருக்கிறவங்க எல்லாருக்குமே வந்து அர்டிகேரியா இன்னும் கொஞ்சம் காமனா இருக்கிறது உண்டு. ஸோ இது தவிர வந்து உங்களுக்கு வேற என்ன அர்டிகேரியா வந்து கொடுக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த தன்னெதிர்ப்பு அப்படிங்கறத வந்து ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும். நம்ம இந்த கான்செப்டை புரிஞ்சுக்கணும். தன்னெதிர்ப்புனா என்ன அப்படின்னா, நம்ம உடம்பே நம்மளுக்கு எதிர்ப்பு கொடுத்துக்குது. ஸோ இந்த ஒரு சிச்சுவேஷன்ல, அதாவது IgE அப்படிங்கிறது வந்து அலர்ஜி ஆன்டிபாடின்னு சொல்லுவாங்க. இந்த அலர்ஜி ஆன்டிபாடிக்கு நம்ம உடம்பே ஒரு ரியாக்ஷன் கொடுத்ததுன்னா அப்பவுமே வந்து இந்த அர்டிகேரியாங்கிற ரியாக்ஷன் வரது உண்டு. இதுதான் நம்ம ஆட்டோ இம்யூன் அர்டிகேரியா அப்படின்னு சொல்றது. சில பேருக்கு வந்து ஆட்டோ இம்யூன் டிசீசஸ், அதாவது தன்னெதிர்ப்பு நோய், அது வந்து அதிகமா இருக்கும். அந்த மாதிரி தன்னெதிர்ப்பு நோய் வந்து இருக்கிறவங்களுக்கு இதுவும் ஒரு இஷ்யூவா சேர்ந்து வரது சான்ஸ் இருக்கு உங்களுக்கு. ஸோ இதெல்லாம் தான் இன்டர்னல் டிசீசஸ் which can give rise to it. Sometimes எஸ்பெஷலி குழந்தைங்க சின்ன வயசுலேயே வந்து இந்த அர்டிகேரியா அதிகமாக வரதுண்டு, ஒரு 10 வயசுக்குள்ள அப்படிங்கும்போது இதில் வந்து என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, இன்ஃபெக்ஷன், அதாவது ஒரு காது மூக்கு தொண்டையிலையோ இல்லைன்னா வந்து பல்லில் இன்ஃபெக்ஷனோ, பல்லு சொத்தை அந்த மாதிரி இருக்கும்போது, இல்லைன்னா குழந்தைங்களுக்கு அடினாய்ட்ஸ் அப்படிங்கிறது தொண்டையில் வளர்ற ஒரு growth மாதிரி, இல்லை டான்சல்ஸ் வந்து இன்ஃபெக்டடாக இருக்கும்போது அதுக்கு ரியாக்ஷனா, அதாவது நம்ம பாடி வந்து எந்த ஒரு இன்ஃபெக்ஷன் இருக்கோ அதுக்கு ரியாக்ஷன் கொடுக்கும்போது தனக்கே சேர்ந்து ரியாக்ஷனும் கொடுத்துக்கும். இதுதான் வந்து ஆட்டோஇம்யூன் மெக்கானிசம் அப்படின்னு சொல்றது, இல்ல மாலிகுலர் மிமிக்ரி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதனாலேயும் வந்து அர்டிகேரியா சம்டைம்ஸ் வரது உண்டு. இது நிறைய டெக்னிக்கல் டேர்ம்ஸ் அப்படின்னு எனக்கு தெரியும். பட் நான் என்ன சொல்ல வரேன்னா, உங்களுக்கு இட் இஸ் பேசிக்லி நாட் ஜஸ்ட் ஃபுட், அதாவது வெறும் சாப்பாட்டுனால மாத்திரம் அலர்ஜி வரதோ இல்லை வெளியே ஒரு டஸ்ட்னால மாத்திரம் அலர்ஜி வரதோ கிடையாது. சில பேருக்கு வந்து இந்த தன்னெதிர்ப்பும் ஒரு பிரச்சனை கொடுக்குது உங்களுக்கு. அதனால இன்டர்னலாவே வந்து they have a capacity to produce allergies. ஸோ இதனால வந்து எப்படி டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம்? நிறைய பேருக்கு இது வரும். வந்தா உடனே வந்து ரொம்ப பயந்துருவாங்க, டாக்டர் இது வந்து எனக்கு நான் எவ்வளோ ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டேன், எனக்கு ஒண்ணுமே சரியாக மாட்டேங்குது அப்படின்லாம் நிறைய பேர் கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. அர்டிகேரியா அப்படிங்கிறது ஸ்விட்ச் ஆன் ஆகுது. ஸ்விட்ச் ஆன் ஆகிறது நம்ம எதனாலன்னு தெரியாது. அதனால சில டைம்ஸ் வந்து எந்த ரீசனுமே இல்லாம, நான் சொன்ன எந்த ரீசனுமே இல்லாம கூட அதிகமாகலாம். ஸோ ஒரு 100% பேருக்கு வந்து இப்போ வரவங்களுக்கு இந்த அர்டிகேரியா பிரச்சனை இருக்குன்னா அதுல 50%க்கு உங்களுக்கு 6 மாசத்துலேயே வந்து சரியா போயிடும், அந்த ஹோல் ரியாக்ஷன் போயிடும். இன்னொரு 50%க்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 5 வருஷம் வரைக்கும் இந்த இஷ்யூஸ் வந்து திருப்பி எப்போவாவது ஒரு தடவை வந்துட்டு இருக்கலாம். இன்னொரு 20% மக்களுக்கு வந்து உங்களுக்கு பாத்தீங்கன்னா அப் டில் 25 இயர்ஸ் கூட அப்போ ஒரு ரியாக்ஷன் வரது உண்டு. அண்ட் ஜஸ்ட் பிகாஸ் இப்போ ஒரு நாள் வந்து உங்களுக்கு மாத்திரை எடுத்து நல்லா ஆயிடுச்சுங்கிறதுனால இது வந்து ஒரு 4 வருஷம் கழிச்சு வராம இருக்குங்கிறது நம்மளுக்கு அஷூரன்ஸ் கொடுக்க முடியாது. ஏன்னா ஆஃப்டர் ஆல் நம்ம பாடியோட தன்மை இந்த ரியாக்ஷன் கொடுக்கறது. ஸோ அதனால வந்து அட் எனி டைம் லேட்டர் ஆன் கூட வர சான்ஸ் இருக்கு. ஸோ இது என்ன பண்ணலாம், இது சிம்பிளா என்ன பண்ணலாம் இதை அவாய்ட் பண்றதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு வாட்டி உங்களுக்கு அந்த அர்டிகேரியாங்கிறது வந்துருச்சுன்னா என்னெல்லாம் ஃபேக்டர்ஸ் இதை கொடுக்குது அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் பார்க்கணுங்க. சப்போஸ் நீங்க ஒரு ஆஸ்மேட்டிக்கா இருக்கீங்க, இல்ல ஒரு ஆஸ்மேட்டிக் ஹிஸ்டரி இருக்கு வீட்டில் அப்படிங்கும்போது டஸ்டிங் வீட்டில எல்லாம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. ரொம்ப வந்து டஸ்டி ஏரியாஸ்ல போகாதீங்க. டஸ்ட் மைட்னு சொன்னேன் இல்லையா, அந்த டஸ்ட் மைட்ங்கிறது ஒரு பூச்சி, அந்த டஸ்ட்டுக்குள்ள இருக்கிற ஒரு பூச்சி. இப்பெல்லாம் என்னன்னு பாத்தீங்கன்னா டஸ்ட் மைட் ஃப்ரீ பில்லோ கவர்ஸ்னு வருது, அதாவது டஸ்ட் மைட் ஃப்ரீ பெட்ஷீட்ஸ்னு வருது உங்களுக்கு. இந்த டஸ்ட் மைட் இல்லாத அளவுக்கு ஒரு ப்ரொடெக்ஷன் கொடுக்குறாங்க அவங்க. ஸோ அந்த மாதிரி இந்த மாதிரி மெட்டீரியல் யூஸ் பண்றதும் இட் வில் பி ஹெல்ப்ஃபுல். பட் மெயின் திங் இஸ் நீங்க வீட்டில் போய் டஸ்டிங் பண்றதோ இல்லைன்னா ஃபார் இன்ஸ்டன்ஸ் சோப்ஸ் அண்ட் டிட்டர்ஜென்ட்ஸோட கான்டாக்ட் இருக்கு இல்லையா, அதையும் வந்து as much as possible குறைச்சிக்கோங்க. அதாவது வாஷிங் சோப்பு இதெல்லாம் வந்து கையில பட வந்து அந்த அலர்ஜன் சம்டைம்ஸ் வந்து இது ஸ்கின் வழியாகவும் உள்ள போயிட்டு இட் கேன் கிவ் அ ரியாக்ஷன் உங்களுக்கு. ஸ்கின்னை மாய்ஸ்சரைஸ் பண்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா இந்த மாதிரி அலர்ஜிக் பீப்புள் ஒரு ஆஸ்மேட்டிக் பீப்புள் வந்து ஸ்கின்னுமே பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலே லார்ஜஸ்ட் ஆர்கன் இந்த பாடி ஸ்கின் தான். ஸோ இது வந்து உங்களுக்கு இந்த ஸ்கின் உங்களுக்கு டேமேஜ் ஆயிடுச்சுன்னா அது வழியா அந்த அலர்ஜன் உள்ள பூந்து கான்டாக்ட் அலர்ஜன் அப்படின்னு சொல்லுவோம். அப்பவுமே வந்து இந்த மாதிரி அர்டிகேரியா இஷ்யூஸ் வரது சம்டைம்ஸ் உண்டு உங்களுக்கு. ஸோ அது வந்து நீங்க ரொம்ப கேர்ஃபுல்லா பார்த்துக்க வேண்டியது. பிளஸ் you have to get checked for your thyroid levels, sugar levels, இதெல்லாம் கண்டிப்பா பார்க்கணும் நீங்க. So with all this advice, kindly have a very safe and a comfortable life. சுவாதி, சின்ன பொய்ய சொல்லி ஒருத்தரை ஏமாத்துறவங்கள பார்த்திருக்கேன். ஆனா தான் ஒரு இளவரசன் அப்படிங்கிற பெரிய பொய்ய சொல்லி பல நாடுகள்ல போய் ஏமாத்திருக்காரு அப்படிங்கிறது இப்ப இருக்கனால நம்பவே முடியல. இந்த மாதிரி நிறைய நம்ப முடியாத விஷயங்கள் நம்ம நாட்டுல நடக்குது. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு ஷார்ட் கமர்ஷியல் பிரேக் இன் மார்னிங் கஃபே. வெல்கம் பேக் டு மார்னிங் கஃபே. சுவாதி, உலகம் தன்னைத்தானே ஏதோ ஒரு வகையில பேலன்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்குல்ல? என்ன கண்மணி தத்துவம் எல்லாம் பேசுற? தத்துவம்
என்னமோன்னு இல்ல, இதுதான் ஆக்சுவலி உண்மை. ஏன்னா ஒரு பக்கம் பஞ்சம் வறட்சி அப்படின்னு இருந்துச்சுன்னா இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா மழை பெய்யுது, வெள்ளம் வருது. அதே மாதிரி ஒரு பக்கம் ஏழைங்க இருந்தாங்கன்னா இன்னொரு பக்கம் பணக்காரங்க இருக்காங்க. அதனாலதான் உலகம் தன்னை பேலன்ஸ் பண்ணிட்டு இருக்குன்னு சொன்னேன். சரி, இப்ப நீ சொல்ல போற விஷயத்துக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு ஸ்வாதி. முன்னாடி சென்னையில சென்ட்ரல்ல தான் ஜெயில் இருந்துச்சு. அதுக்கப்புறமா அதை இடிச்சுட்டு இன்னும் பெரிய ஜெயில புழல்ல தான் கட்டினாங்க. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு தெரியுமா? ஆமா, நாளுக்கு நாள் வந்து கைதிகளோட எண்ணிக்கை வந்து இன்க்ரீஸ் ஆயிட்டே இருந்தது. சோ அதுக்காக தான் அந்த மாதிரி நியூ பில்டிங்ஸ் எல்லாம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணாங்க. அதே மாதிரி தான் நெதர்லாண்ட்ல வந்து நாளுக்கு நாள் குற்றங்கள் வந்து கம்மியாயிட்டே இருந்துச்சு. அதனாலதான் அங்க இருக்கிற நிறைய ஜெயில்ஸை வந்து இப்ப க்ளோஸ் பண்ணிட்டு, அதாவது மூடிட்டு இருக்காங்க. ஆக்சுவலி இந்த நியூஸ் பத்தி நம்ம ஏற்கனவே பேசணும்ல. இப்ப பார்த்தனா வெறும் 57 கைதிகள் தான் இருக்காங்க அப்படின்னு. ஆமா சுவாதி, அது மட்டும் இல்லாம இப்ப நெதர்லாந்து கவர்மெண்ட் இன்னொரு முக்கியமான முடிவும் எடுத்திருக்காங்க. நெதர்லாண்டுக்கு வர அகதிகளோட எண்ணிக்கை வந்து நாளுக்கு நாள் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கான். அதனால பாத்தீங்கன்னா அவங்களுக்கு தங்குறதுக்கான இடம் வந்து சரியா கிடைக்கும் இல்ல. சோ இப்ப கவர்மெண்ட் என்ன டிசைட் பண்ணிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அங்க இருக்கிற நிறைய ஜெயில்ஸை வந்து அகதிகள் முகாமா மாத்திருக்காங்க. ஆக்சுவலி அகதிகளும் வந்து ஜெயில் கைதிகளும் ஒண்ணு நினைச்சிட்டாங்களா? சச்சா, அப்படி இல்ல ஸ்வாதி. ஆக்சுவலி அந்த அகதிகள் கிட்ட போய் கேட்கும் போது அவங்க என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, எங்க எல்லாருக்குமே இங்க இருக்கிறது ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கு. ஜெயில வாழறோம் அப்படிங்கிற ஒரு ஃபீலே இல்ல. வீட்டுல வாழும்போது எவ்வளவு சேஃபா நம்ம ஃபீல் பண்ணுவோமோ அப்படிதான் நாங்க எல்லாருமே இங்க உணர்றோம் அப்படின்னு சொல்லிருக்காங்க. அகதிகளுக்கே வந்து கம்ஃபர்டபுளா இருக்கும் போது இந்த மாதிரி ஒரு ஐடியா கொண்டு வரதுங்கிறது ஒரு நல்ல விஷயம் தான். ஒரு சூப்பரான செய்தி சொல்லியிருக்கேன். இந்த செய்தியோட சின்னஞ்சிறு உலகம் பகுதியை நம்ம பார்த்துட்டு வந்துடலாம். வணக்கம் நேர்களே. இப்போ வந்து ஒரு முதல்லலாம் வந்து ரெட்டப்பிறவி இல்லை ஒரு குடும்பத்தில் வந்து ட்ரிப்ளெட்ஸ் எல்லாம் பிறக்கிறது வந்து ரொம்ப ரேராக இருந்தது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஐவிஎஃப் எல்லாம் பண்ணதுக்கப்புறம் நேச்சுரலாகவே ஒரு சில ஃபேமிலிஸில் வந்து ட்வின்ஸ் பிறக்கிறது வந்து ரொம்ப காமன் ஆயிடுச்சு. ஈவன் வித்தவுட் ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட் ட்வின்ஸ் அப்படின்றது ரொம்ப காமன் ஆயிடுச்சு. பெற்றோர்களுக்கு வந்து ட்வின்ஸை வச்சுட்டு என்ன பண்ணுறதுன்னு ஒரு சில சமயம் தெரியாது. ஏன்னா நம்ம ப்ரிப்பேர்ட் கிடையாது. எல்லாருமே பிளான் பண்ணுறது ஒன் சைல்டு தான். 2 சில்ட்ரன் இருக்கும்போது அது என்ன பண்ணுறது அப்படின்றது நம்மளுக்கு தெரியாது. ஸோ ட்வின்ஸுக்கு ஒரு சில ஸ்பெஷல் நீட்ஸ் இருக்கா அப்படின்றது நம்ம புரிஞ்சுக்கணும். இதில் நீங்கள் என்ன கேட்டிங்கன்னா, நானும் என் பிரதரும் ட்வின்ஸ். எங்கள் அம்மா இன்னைக்கு கூட ட்வின்ஸ் யாரா வீட்டில் பிறந்திருக்கு அப்படின்னு தெரிஞ்சால் ரொம்ப அழுவாங்க. ஏன்னா 2 பேரை வந்து ஒரே டைமில் வளர்த்துறது ஒரு தாய்க்கு எவ்வளோ கஷ்டன்றது எங்கள் அம்மாவுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். ஏன் அப்படின்னா 2 சைல்டும் ஒரே மாதிரி இருக்காது. ஒவ்வொரு சைல்டுக்கு அவங்களோட தனிப்பட்ட ஒரு நீட்ஸ் இருக்கும். ஸோ அந்த வகையில் ஆஸ் பேரண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கோங்க, ட்வின்ஸோட ஒரே காமன் பாயிண்ட் என்ன அப்படின்னா ஒரே டைம் பிறந்திருக்காங்க. மற்றபடி அவங்க வந்து 2 செப்பரேட் இண்டிவிஜுவல்ஸ். அவங்களுக்கு வந்து திறமைகளாக இருக்கட்டும், இன்ட்ரெஸ்டாக இருக்கட்டும், ஃப்ரெண்ட்ஷிப்ஸாக இருக்கட்டும், எல்லாமே வந்து வித்தியாசமாக தான் இருக்கும். பார்க்கறதுக்கு ஒரே மாதிரி இருந்தால் கூட அவங்களோட இன்ட்ரெஸ்ட் எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ முதல்லேருந்து அவங்களுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்றது. மெடிக்கலாக வேறு எந்த பிரச்சனைகளும் இல்லை. ஒரு சில சமயம் ட்வின்ஸ் இருக்கும்போது காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கலாம். ஒரு சைல்டு கொஞ்சம் ப்ரீமெச்சாராவோ இல்லை ஒரு சைல்டுக்கு வந்து சரியான வளர்ச்சி இல்லாமையோ இருந்திருக்கலாம். அது வந்து பர்த் டைமில் உங்களுக்கு தெரிஞ்சிடும். மற்றபடி 2 பேருக்கும் வந்து எந்த வகையான ஒரு காம்ப்ளிகேஷனும் இல்லை அப்படின்னா 2 பேருக்குமே ஈக்குவலாக வந்து ஸ்கில்ஸ் டெவலப் ஆகும். பட் வேறு ஏரியாஸில் இருக்கலாம். ஆனால் காம்ப்ளிகேஷன்ஸ் இருந்தால் சம்டைம்ஸ் ஒரு ட்வின் கொஞ்சம் ஸ்லோவராக இருக்கலாம். 2வது விஷயம், நீங்கள் 2 ட்வின்ஸை எப்போவுமே கம்பேர் பண்ணாதீங்க. ஏன் அப்படின்னா ஒரு சைல்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த மைல் ஸ்டோன்ஸ்ன்னு சொல்லக்கூடியது ஃபிசிக்கலான விஷயங்கள்லாம் ஃபாஸ்ட்டாக செய்யும். ஒன்று வந்து கொஞ்சம் சீக்கிரமாக பேசிடலாம். ஸோ அதனால் வந்து 2 பேரையும் ஈக்குவலாக வந்து டெவலப் பண்ணணும் அப்படின்ற லெவலுக்கு புஷ் பண்ணிடாதீங்க. அவங்க நேச்சுரலாக டெவலப் ஆகட்டும். 2வது விஷயம், முதல்ல இருந்தே 2 பேருக்கும் ஒரே மாதிரி ட்ரெஸ் பண்ணுறது, ஒரே மாதிரி டாய்ஸ் வாங்குறது, இதுக்கு பண்ணால் அதுக்கு பண்ணணும் அப்படின்ற லெவலுக்கு நீங்கள் எடுத்துகிட்டு போகாதீங்க. தனி நபர்களாக டெவலப் பண்ண விடுங்க. அவங்களுக்கு பிடிச்சிருக்க க்ளோத்ஸ் வேர் பண்ண விடுங்க. அவங்களுக்கு அந்த இண்டிவிஜுவாலிட்டி, அவங்களோட இன்ட்ரெஸ்ட் டெவலப் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக விடுங்க. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், ட்வின்ஸாக இருக்கும்போது மதருக்கு வந்து சரியான அளவுக்கு ரெஸ்ட் கிடைக்காது. அதனால வந்து டெஃபினட்டாக ஃப்ரெண்ட்ஸ் கிட்டேருந்தோ ஃபேமிலி கிட்டேருந்தோ சப்போர்ட் எடுத்துக்கோங்க. ஏன்னா நீங்கள் சப்போர்ட் எடுத்துக்கல அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆல்ரெடி வந்து ஆஃப்டர் டெலிவரி நிறைய ஹார்மோனல் மாற்றங்கள் நடந்துட்டு இருக்கும். போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷன்னு சொல்லுவோம். அது ரொம்ப ஈஸியாக வந்துடலாம். உங்களுக்கு டிப்ரெஷன் வந்துருச்சு அப்படின்னா ஏற்கனவே உங்களுக்கு வந்து ட்வின்ஸ் பார்த்துக்கும் போது டபுள் எனர்ஜி தேவை இருக்கும். போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷன் மாதிரி ப்ராப்ளம் வந்துருச்சு அப்படின்னா உங்களுக்கு அவங்கள பார்த்துக்கக்கூடிய எனர்ஜி வந்து டெஃபினட்டாக இருக்காது. இட் இஸ் நாட் ஈஸி. ட்வின்ஸை வந்து ரேஸ் பண்ணுறது கண்டிப்பாக ஈஸி கிடையாது. அதனால உங்களுக்குன்னு ஒரு டைம் ரெஸ்ட்டுக்கு கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒதுக்கி வைக்கணும். தென் டெவலப்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அவங்கள வந்து ஒரே ஸ்கூலில் போடுறதெல்லாம் பிரச்சனை இல்லை. ஆனால் 2 பேரும் ஒரே செக்ஷனில் இருக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் ஃபோர்ஸ் பண்ணாதீங்க. அவங்க தனிப்பட்ட முறையில் வளரட்டும். ஏன்னா அவங்களுக்கு முதல்ல இருந்து அந்த காம்படிஷன் நீங்களாக புஷ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு அது ரொம்ப அன்ஹெல்த்தியாக டெவலப் ஆகிடும். ஏன்னா
ஒரு சைல்டு மேத்ஸ்ல நல்லா இருக்கலாம், இன்னொருத்தர் வந்து லாங்குவேஜ்ல நல்லா செய்யலாம். அவங்களுக்குள்ள அது வந்து இண்டிவிஜுவல் டிஃபரன்சஸ் இருக்கலாம். அதுக்காக நீங்க வந்து 2 பேரையும் வந்து ஒரே கிளாஸ்ல போட்டாதான் அவங்க வந்து சரியா படிப்பாங்கன்ற மாதிரிலாம் ஃபோர்ஸ் பண்ணாதீங்க. நிறைய பெற்றோர்கள் ஸ்கூல்ஸ்ல போய் பிரின்சிபலை போய் மீட் பண்ணி அவங்க வந்து பிரிஞ்சா அவங்க வந்து பயந்துருவாங்க அப்படின்னு நீங்களா வந்து அது தேவையில்லாத ஃபோர்ஸ் பண்ணிடுறீங்க. இண்டிவிஜுவலா டெவலப் பண்ணணும் அப்படின்னும் போது ஸ்கூல் ரூல்ஸ் படி அவங்க ஒரே செக்ஷன்ல இருந்தாலும் சரி, வேற வேற செக்ஷன்ல இருந்தாலும் சரி, நேச்சுரலா விட்டுருங்க. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் தனித்திறமைகள். இப்போ ஒரு சைல்டுக்கு வந்து ஸ்போர்ட்ஸ்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கலாம், இன்னொரு சைல்டுக்கு மியூசிக்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கலாம். நீங்க வந்து பெற்றோர்களா ஈஸியா இருக்கும் 2 பேரும் ஒரே இடத்துக்கு போனா ஈஸியா இருக்கும் அப்படின்றதுக்காக ஃபோர்ஸ் பண்ணி 2 பேரையும் ஒரே கிளாஸ்ல போட்டீங்க அப்படின்னா அந்த திறமை இருக்கிற சைல்டு வந்து டெவலப் ஆயிட்டே போகும். அடுத்த சைல்டு வந்து கொஞ்சம் வாய்ப்புகள் சரியா ஏற்படாம அவங்களுக்கு வந்து நெகட்டிவ்ஸ் வந்து அதிகமாயிடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அதனால முதல்ல இருந்தே வந்து 2 சில்ட்ரனையும் வந்து தனிப்பட்ட முறையில் அவங்களோட திறமைகளை வந்து வளர்த்து விட்டுக்கிட்டே வாங்க. டில் 5 years காமன் எக்ஸ்பீரியன்சஸ் நிறைய கொடுக்கலாம். 2 பேருமே மியூசிக் கிளாஸ் போனாங்க அப்படின்னா ஒரு 3 months நீங்க அலோவ் பண்ணலாம். பட் அதுக்கப்புறம் அவங்களோட தனித்திறமை எதுல தெரியுதோ அதுல நீங்க வந்து அவங்கள டெவலப் பண்ணி விடுங்க. ஹையர் கிளாஸஸ் போகும்போது அவங்களுக்குள்ள நேச்சுரல் காம்படிஷன் வரும். அதாவது இப்போ எப்படின்னா இங்கிலீஷ்ல நீ எவ்வளவு வாங்கின, தமிழ்ல எவ்வளவு வாங்கின, மேத்ஸ்ல எவ்வளவு வாங்கினேன்னு அவங்களுக்குள்ள இருக்கும். அதுல வந்து பெற்றோர்களா நீங்க தலையிடக்கூடாது. அவங்க நேச்சுரலா அதுல வந்து அட்ஜஸ்ட் பண்ணிப்பாங்க. இந்த கம்பேரிசன் நீங்க கொண்டு வந்துட்டீங்கன்னா, பார் உன் ரிப்போர்ட் கார்டு கொண்டு வா, உன் ரிப்போர்ட் கார்டு கொண்டு வா, அவன் பார் மேத்ஸ்ல வாங்கியிருக்கா, நீ ஏன் வாங்கல, இப்படி நீங்க கம்பேர் பண்ணீங்கன்னா அவங்களுக்குள்ள தேவையில்லாத பிரச்சனைகள் உருவாகும். அதனால வந்து நீங்க அதுல தலையிடக்கூடாது. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃப்ரெண்ட்ஷிப்ஸ். ஒரு சைல்டு வந்து நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து மீட் பண்ணி டெவலப் பண்ணிக்கலாம். இன்னொரு சைல்டு வந்து தனிமையிலே இருக்கிறதுக்கு விருப்பப்படலாம். நீங்க ஃபோர்ஸ் பண்ணாதீங்க. இன்னொன்னு ட்வின்ஸை பொறுத்த வரைக்கும் மாடல்டு பிஹேவியர் அப்படின்றது அதிகமா இருக்கும். ஒரு சைல்டு செஞ்சுச்சுன்னா அடுத்தது வந்து அதை காப்பி பண்ணிக்கும். பிடிச்சிருந்ததுன்னா தொடர்ந்து அதுலயே இருப்பாங்க, பிடிக்கல அப்படின்னா விட்டுருவாங்க. அவங்களுக்குள்ள அந்த காப்பிங் இருந்தது அப்படின்னா விட்டுருங்க. நெகட்டிவ் ஹேபிட்ஸ் கூட ஒரு சில சமயம் காப்பி பண்ணுவாங்க. பட் நீங்க வந்து பேரண்டா சப்போர்ட்டிவா இருந்தீங்க அப்படின்னா நெகட்டிவ் ஹேபிட்ஸ் மறக்க வைக்கிறது ரொம்ப ஈஸியா இருக்கும். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டீனேஜ்ல வந்து இந்த ஈர்ப்பு மாதிரி விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அந்த டைம்ல வந்து அவங்களுக்குள்ள சின்ன சின்ன சண்டைகள், கருத்து வேறுபாடுகள் வரலாம். அந்த டைம்லயுமே வந்து நீங்க as an open parent உட்கார்ந்து லிசன் பண்ணுங்க. ஏன்னா நீங்க வந்து ட்வின்ஸ் அப்படின்றதுனால அவங்களுக்கு வந்து பாண்டிங் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும், ஒருத்தர் விட்டு கொடுத்துப்பாங்க அப்படின்றதெல்லாம் வந்து பழைய இந்த சினிமால எல்லாம் வேணா ட்ரூத்ஃபுல்லா இருக்கலாமே வெளிய சயின்டிஃபிக்கா அதுக்கு வந்து எந்த விதமான ஒரு பேஸுமே கிடையாது. ஒரு ட்வின்னா நான் வளர்ந்துருக்கேன் அப்படின்றதுனால ஐ கேன் டெல் யூ ஃபார் ஷுர். ஏன் அப்படின்னா 2 பேருக்குமே வந்து ஒரு சில குவாலிட்டிஸ் ஆஸ் ஆல் ஹியூமன் பீயிங்ஸ் ஒரு சில குவாலிட்டிஸ் வந்து காமனா இருந்தது. ஆனா பல குவாலிட்டிஸ் பார்த்தீங்கன்னா டோட்டலா டிஃப்ரெண்ட். எங்களோட இன்ட்ரெஸ்ட்ல இருந்து எங்களோட ஜெனரல் சோஷியல் ஸ்கில்ஸ்ல இருந்து எல்லாமே டிஃப்ரெண்டா இருந்தது. எங்களுக்கு இது கிடைச்சதுலேயே பெஸ்ட் அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேரண்ட்ஸ் எங்க 2 பேரோட பேரண்ட்ஸ்மே வந்து எங்களை இண்டிவிஜுவல்ஸா வந்து டெவலப் பண்ண விட்டாங்க. இந்த டெவலப்மெண்ட்டுக்கு வந்து நம்ம வந்து சான்ஸ் கொடுத்தாதான் அவங்களோட இண்டிவிஜுவல் செல்ஃப் வொர்த் அப்படிங்கிறது சுயமதிப்புன்னு சொல்லுவோம் இல்லையா, அது வந்து டெவலப் ஆகும். ஒரே மாதிரி ட்ரீட் பண்ணி அவங்களை எப்பவுமே வந்து காமனாவே எல்லா இதுலயும் ட்ரீட் பண்ணீங்க அப்படின்னா லைஃப்ல வந்து அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்சஸ் ஃபேஸ் பண்றதுக்கு கண்டிப்பா கஷ்டப்படுவாங்க. ஸோ ட்வின்ஸ் அப்படின்னும் போது 2 இண்டிவிஜுவல்ஸா ரேஸ் பண்ணுங்க. அவங்க பிறந்தது ஒரே டைம் அப்படின்னாலும் அவங்களுக்கு டெவலப் பண்ண வேண்டிய ஸ்கில்ஸ் வந்து இண்டிவிஜுவல்ஸ்க்கு டெவலப் பண்ற மாதிரி பண்ணுங்க. மீண்டும் நாளைக்கு சந்திக்கலாம். ஸ்வாதி, ஒரு சில நாடுகள்ல பாத்தீங்கன்னா அகதிகளா வரவங்களுக்கு மறுவாழ்வு கொடுத்து அவங்களுக்கு என்னென்ன உதவி எல்லாம் தேவையோ அதெல்லாம் பார்த்து செய்யறாங்க. ஆனா இன்னும் ஒரு சில நாடுகள்ல அகதிகள் வந்தா இங்க வராதீங்க அப்படின்னு சொல்லி திருப்பி அனுப்பிடுறாங்களாம். ஆமா கண்மணி, அகதிகளோட கஷ்டத்தை நம்ம புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணோம்னா அவங்க ரொம்பவே சந்தோஷப்படுவாங்கல்ல. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம தொடர்ந்து பேசலாம் மார்னிங் கஃபேல. அதுக்கு முன்னாடி ஒரு ஷார்ட் கமர்ஷியல் பிரேக். வெல்கம் பேக் டு மார்னிங் கஃபே. கண்மணி, ஜூன் மாசம் 3rd Sunday வந்து நம்ம ஃபாதர்ஸ் டேன்னு கொண்டாடுறோம்ல. சோ இதுக்கான காரணம் யாரா இருக்கும்னு நினைக்கிறேன்? கண்டிப்பா யாரோ ஒருத்தருடைய மகளாவோ இல்ல மகனாவோ தான் இருக்கணும். ஆனா யாருன்னு எக்ஸாக்டா தெரியல. இதுக்கான காரணம் யாருன்னு பார்த்தனா அமெரிக்காவை சேர்ந்த சொனோரோஸ் ஸ்மார்ட் டாட். ஆக்சுவலா அவங்களுக்கு 16 வயசு இருக்கும் போதே பார்த்தனா அவங்க அம்மா வந்து இறந்துட்டாங்க. ஸோ அவங்களையும் சரி அவங்க கூட பிறந்த 5 பிரதர்ஸையும் அவங்க அப்பா வில்லியம் ஸ்மார்ட் தான் வந்து கஷ்டப்பட்டு வளர்த்துருக்காங்க. ஸோ ஒரு நாள் மதர்ஸ் டே அன்னைக்கு சர்ச்சுக்கு போன சொனோரோக்கு நம்ம ஏன் ஃபாதர்ஸ் டேன்னு ஒன்று செலிப்ரேட் பண்ணக்கூடாதுன்னு தோணிருக்கு. நிஜமா ரொம்ப நல்ல ஐடியா தான். இங்க இருந்து தான் இந்த ஐடியா ஸ்டார்ட் ஆயிருக்கு அப்படின்னு கேட்கும் போதே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆனா இவங்களுடைய ஐடியா எப்படி ஸ்வாதி வேர்ல்ட் வைட் ஸ்ப்ரெட்
செலிப்ரேட் ஆச்சு? ஆக்சுவலா வந்து ஜூன் 5th தான் வந்து வில்லியம்ஸ், அதாவது அவங்களுடைய அப்பாவோட பிறந்த நாள். சோ அன்னைக்கு தான் வந்து ஃபாதர்ஸ் டேவா செலிப்ரேட் பண்ணிருக்காங்க. இத பத்தி அமெரிக்க அரசுக்கும் வந்து அவங்க லெட்டர் எழுதி அனுப்பியிருக்காங்க. முதல்ல ஃபர்ஸ்ட் 2 ஸ்டேட்டுக்கு தான் வந்து கன்சிடர் பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் அமெரிக்க அரசும் வந்து அப்ரூவல் கொடுத்துட்டாங்க. ஓ சூப்பர்ல. இவங்களால பாத்தீங்கன்னா இப்ப நம்ம ஒவ்வொருத்தருமே ஒவ்வொரு வருஷமும் ஃபாதர்ஸ் டே செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். உண்மையாவே அவங்க அப்பாவுக்கு வந்து அவங்க மரியாதை செலுத்திருக்காங்க. இந்த நல்ல தகவலோட நம்ம அடுத்த பகுதியான ஔவை சொன்ன மொழியாம் பகுதியை பார்த்துட்டு வந்துடலாம். வணக்கம். ஔவை சொன்ன மொழியாம் இதில் ஆத்திச்சூடியில் 20வது வாசகம் பார்க்க போகிறோம். 20வது வாசகம் பல பேருக்கு தெரிஞ்சிருக்காங்க. அது சொல்லக்கூடிய விஷயம் எல்லாருக்கும் தெரியும், எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம், ரொம்ப சாதாரணமான ஒரு விஷயம், ஆனால் மிக முக்கியமான ஒரு விஷயம் வாழ்க்கையில். அதுதான் 20வது வாசகம் சொல்லுகிறது. ஆத்திச்சூடி 20வது வாசகம். தந்தை தாய் பேண், அவ்வளோதான், வேறு ஒன்றுமே இல்லை. 3 சொற்கள், தந்தை தாய் பேண். பேண்னா பாதுகாத்தல் அப்படின்னு அர்த்தம். பராமரித்தல், பாதுகாத்தல், அக்கறை எடுத்துக்கொள்ளுதல் எல்லாமே. தந்தை தாய் பேண், இது நம்ம சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை, எல்லாருக்கும் அதோட அர்த்தம் ஒன்றுனே தெரிஞ்சு போச்சு. தந்தையும் தாயையும் பாதுகாப்பாக வைத்திருங்கள், அவங்க மேலே அக்கறை செலுத்துங்கள் அப்படிங்கிறது தான். எனக்கு என்ன ஒரு ஆச்சரியமான விஷயம் அப்படின்னா, அது இப்போதான் நம்மலாம் பார்க்குறோம். இந்த முதியோர் இல்லம் அப்படிங்கிறதெல்லாம் ஏதோ இப்போ தான் வந்திருக்குங்கிற மாதிரி கடந்த சில 10 ஆண்டுகளாக பல பேர் கவிதைகளை எழுதுறாங்க, மேடையில் பேசுகிறாங்க, எல்லா இடத்துலையும். நம்ம இப்போ எதையான ஒரு இடத்துல கவிதை எழுதுனா உடனே அதுதான் சொல்லுவாங்க, பெற்றோரை கொண்டு போயிட்டு முதியோர் இல்லத்தை விட்டு வந்துட்டாங்க அப்படின்லாம். ஆனால் இது மாதிரியான ஒரு விஷயம்லாம் இல்லாத போதே கூட கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பாகவே ஔவையார் சொல்கிறாங்க, தந்தை தாய் பேண் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்களை தயவுசெய்து நல்லா பார்த்துக்குங்க, அக்கறை எடுத்துக்கங்க அவங்க மேலே. அதுதான் அவங்க சொல்கிறாங்க. தந்தை தாய் பேண், வேறு அர்த்தமே இல்லை, ஒரே அர்த்தம் தான் அதுக்கு, தந்தை தாய் பேண் அப்படின்னு. அப்போது இதுக்கான ஒரு அவசியம் எப்போவுமே இந்த சமுதாயத்தில் இருந்திருக்குன்னு நினைக்கிறேன், தோணுது. ஏன்னா பல பேர் ஏதோ இப்போ தான் எல்லாரும் மாறிட்டாங்க, இப்போ இருக்கிற இளைஞர்கள் தான் ஏதோ பெற்றோர்கள் மேலாம் கவனம் வைக்காமல் விட்டுட்டு போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்களா, அதுவே அடிப்படையில் ஒரு பொய்ன்னு தோணுது. ஏன்னா கடந்த சில நூற்றாண்டுகளுக்கு முன்பே இது சொல்லியிருக்காங்க, தந்தை தாய் பேண் அப்படின்னு. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அது மாதிரியான ஒரு வழக்கம் இல்லாமலும் இருந்திருக்கிறது, கவனிக்காமலே கூட இருந்திருக்காங்க அப்படிங்கிறது இப்போ தான் தெரியுது. சரிங்களா? தந்தை தாய் பேண். சரி, இதுக்கப்புறம் இந்த வாசகத்துக்குள்ளே போகலாம். தந்தையும் தாயையும் தயவு செய்து காப்பாற்றுங்கள் அப்படின்னு. இந்த பேணுதல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, 3 நிலைகள்லேருந்து பார்க்கலாம். ஒன்று, அக்கறை எடுத்துக்கொள்ளுதல், மிக முக்கியமானது. அந்த அக்கறை எடுத்துக்கொள்வது மட்டுமே இல்லை, வெறுமனே சும்மா எனக்கு அவங்க மேலே அக்கறை இருக்குது அப்படிங்கிற மாத்திரம் இல்லை, அதை ஒரு கடமையாக ஏற்றுக்கொள்ளுதல் 2. அப்புறம் 3, இது ஒரு அத்தியாவசிய தேவையாக உணர்ந்து கொள்ளுதல், மிக முக்கியம். 3மே பார்க்கணும். சும்மா எனக்கு அவங்க மேலே அக்கறை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுட்டு வர்றது கிடையாது. இந்தாங்க நீங்கள் போயிட்டு வந்துடுங்க, நான் எல்லாம் அரேஞ்ச் பண்ணுறேன், இந்தாங்க பணத்தை கொடுத்துட்டு போகிறேன், அந்த மாதிரிலாம் கிடையாது. அக்கறைங்கிறது அதோட முடிஞ்சு போகிறது கிடையாது, அதுக்கும் மேலே பார்க்கணும். அதுக்கு மேலே நான் ஒரு பாதுகாப்பாக நான் இருந்தாக வேண்டும், வெறும் அந்த ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு நொடியிலும் அவங்களோட இருந்தாக வேண்டும், அது மிக முக்கியமானது. அப்புறம் 3வது மிக முக்கியமானது, அது என்னோட அடிப்படை தேவை, அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா பல பேர் என்ன நினச்சிட்டு இருக்காங்க அப்படின்னா, தான் மட்டும் வசதியாக ரொம்ப சந்தோஷமாக அப்படி இருந்தால் போதாது, அதுக்கு இணையாக தன்னுடைய பெற்றோரும் சந்தோஷமாக இருக்கணுங்கிறது வந்து ஒரு அடிப்படை தேவை. அப்போதான் என்னுடைய சந்தோஷம் நிறைய பெறும், என்னோட மகிழ்ச்சி அங்கதான் நிறைய பெறுங்கிறத புரிஞ்சுக்கணும். அப்படிதான் வரணும் இந்த தந்தை தாய் பேண். பல பேர் என்ன நினைச்சிருக்காங்கன்னா, வேண்டா வெறுப்போட மாசத்துக்கு ஒரு தடவை தூக்கி பணத்தை கொடுத்துட்டு அப்ப நீ பாத்துக்கோ அப்படின்னு சொல்லி ஓடி வந்துடுறாங்க இல்லையா. அது தந்தை தாய் பேண் அல்ல, அது பேணுதல்னு பொருளே இல்லை அதுக்கு. அது ஏதோ சரி ஊர்ல யாராவது 4 பேர் ஏதோ சொல்லிட போறாங்களேங்கிறதுக்காக பண்ணக்கூடிய ஒரு விஷயமா இருக்குமே தவிர்த்து அப்படி இருக்க முடியாது. ஆத்மார்த்தமாக செய்கிற போது, உணர்வுபூர்வமாக செய்கிற போது தந்தை தாயை பேணுதல்ங்கிறது எப்படி இருக்கணும் அப்படின்னா, தான் ஒரு வேளை சாப்பிடாவிட்டாலும் பரவாயில்ல, தம் தந்தையும் தாயும் சாப்பிட்டாங்களா என்பதை உறுதி செய்து கொள்ள வேண்டும். இதுதாங்க உண்மையிலே பேணுதலுக்கான அர்த்தம், வேற ஒன்றுமே இல்லை. ஏன்னா இப்படிதான் அவங்க பார்த்துக்கிட்டாங்க இல்லையா. ஒரு குழந்தையாக இருந்த போது தான் சாப்பிடவில்லை என்றாலும் தன் குழந்தையை சாப்பிட்டு இருக்கிறதா அப்படின்னு பெற்றோர்கள் உறுதி செய்கிறாங்க இல்லையா. அதுதான் குழந்தைகளை பேணுதல்னு சொல்றோம். அப்போதே மாதிரி தானே தந்தை தாய் பேணுதல் அப்படிதானே இருக்கணும். தான் சாப்பிடணும்னா கூட தன் தந்தை தாய் சாப்பிட்டு இருக்கிறாங்களாம், தான் வசதியாக இல்லை என்றாலும் தன் தந்தை தாய் வசதியாக இருக்கிறாங்களா பார்த்துக்கணும் இல்லையா. அதுதான் பேணுதல். ஆனா இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா, அவங்களை அப்படி பார்த்துக்கிறதா நிஜம்தான், அவங்க அப்படிதான் பார்த்துக்கிட்டாங்க. ஆனா இவர்கள் ரிவர்ஸ்ல வரும்போது, அதாவது குழந்தைகள் பிள்ளைகளை பெற்றோர்களை பார்க்கிற போது அப்படி இல்லை, ஏதோ கடனே சொல்லிட்டு ஏதோ ஒன்று கொடுத்துட்டு நானும் பார்த்துக்கிறேன் அப்படி சொல்றாங்க இல்லையா. அப்படி இருக்கவே முடியாது. அதாவது பேணுங்கிறது முக்கியமானது. பேணுதல் அப்படின்னா டு டேக் கேர் ஆஃப்னு மட்டும் இல்லை, டு லுக் ஆஃப்டர்ங்கிறது அதில் இருக்கு. ரெண்டும் ஒன்று தான். ஆனால் எவ்வளவு வேறுபாடு பாருங்களேன். ஐ எம் டேக்கிங் கேர் ஆஃப் தம் அப்படிங்கிறதுக்கும் ஐ எம் லுக்கிங் ஆஃப்டர் தம் அப்படிங்கிறதுக்கும் ஒரு மிகப்பெரிய வேறுபாடு இருக்கிறது. லுக்கிங் ஆஃப்டர் அப்படின்னா அவங்க செய்கிற ஒவ்வொன்றையும் நான் பார்க்குறேன். அவங்க சரியான நேரத்தில் சாப்பாடு வந்திருக்கா, அவங்க நல்ல உடல்நலத்தோடு இருக்காங்களா, அவங்க எல்லா வசதியும் இருக்கா, அவங்க மனக்குறை இல்லாமல் இருக்கிறார்கள், அவங்க கேட்பதற்கு முன்னாக அவங்களுக்கெல்லாம் வந்து கிடைத்து விடுகிறதா, எல்லாத்தையும் பார்க்கணும். இதுதான் பேணுதல்.
ஆனா இப்ப எல்லாரும் எப்படி நினைச்சிட்டு இருக்காங்கன்னா மாசத்துக்கு ஒரு முறை இல்லைன்னா வருஷத்துக்கு ஒரு முறை போயிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு வந்தாச்சும் முடிஞ்சு போச்சு அப்படின்னா அது டேக்கிங் கேர் கூட சொல்ல முடியாது. அதனால ஒரு விதத்தில் அப்படியே நினைச்சுக்கிறாங்க. they think they are really taking care of them. அப்படி இல்லை. ஆனாலும் கூட ஔவையார் ரொம்ப அருமையான சொல்றாங்க, பேணுதல் அதுதான் முக்கியம். அப்படின்னா இட் இஸ் நாட் ஜஸ்ட் டேக்கிங் கேர், இட் இஸ் லுக்கிங் ஆஃப்டர். இதுதான் ரொம்ப முக்கியம். அவங்களே பார்த்துக்கணும். இந்த பார்த்துக்கிறது அப்படிங்கிறது இருக்கு இல்லைங்களா, ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அவர்கள் பணத்துக்காக அவர்கள் நம்ம எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள் தயவு செய்து நினைக்கவே வேண்டாம் யாருமே. அப்படி இல்லை. அதையும் தாண்டி அவர்கள் நம்ம மீது அக்கறை வைத்திருக்கிறார்களா, எந்த அளவுக்கு அக்கறை வச்சிருக்காங்க, எந்த அளவுக்கு விசாரிக்கிறாங்க, எந்த அளவுக்கு வேண்டி நம்ம கேட்காமலே செய்கிறார்கள். ரொம்ப எவ்வளவு ஒரு மனித உறவுகள் மிக முக்கியமான ஒரு உறவு அது. ஆனால் எந்த அளவுக்கு அது உதாசீனப்படுத்தல பார்க்கும்போது மனசு ரொம்ப வேதனையா இருக்கு. பல பேர் சொல்றாங்க, நான் சம்பளம் வந்தவொடனே முதல் வேலை ஒரு 5000 ரூபாய் எங்க அம்மா அப்பாவுக்கு அனுப்பி வச்சிருவேன். அது இல்லை, அது பேணுதல் அல்ல. பேணுதல் என்பது இத்தனையும் சேர்ந்தது. ஒரு பொருளாதார தேவைகளை நிறைவேற்றுவது மட்டுமே இல்லை. அவர்கள் உடன் இருத்தல், அவளுடன் உரையாடுதல், அவர்களுக்கு தேவையான வசதிகள் அவர்கள் கேட்காமலே கிடைக்கிறதா பார்த்துக் கொள்ளுதல், அவர்களுக்கான பாதுகாப்பாக அவர்கள் உணர்கிறார்களாக உறுதி செய்து கொள்ளுதல் எல்லாமே இருக்கு. இப்போ நீங்க பாத்தீங்கன்னா ஒரு பாதுகாப்பற்ற சூழலிலே பெற்றோர்கள் இருக்கிறார்கள் அப்படிங்கிற போது அது பேணுதலே இல்லை. ஆனா இப்ப அப்படிதான் நடந்துட்டு இருக்கு. சே ஃபார் எக்ஸாம்பிள் இன்னும் கொஞ்சம் அடுத்த நிலைமைக்கு போகணும் அப்படின்னா, ஒரு கடைக்கு செல்லுறாங்க, வேற எங்கேயா வெளியூருக்கு எங்கேயா செல்றாங்க அப்படின்னா பல பேருக்கு இளைஞர்களுக்கு அவங்க எங்க போறாங்க, எங்க எத்தனை மணிக்கு வருவாங்க என்னங்கிறது கூட தெரியல. ஏன்னா இவங்க பணத்தை கொடுத்து நிறுத்திடுறாங்க. அப்புறமா இவங்களா தான் யாராவது சொன்னாதான் தெரியுது, அவங்க பார்த்தேன், அவங்க அம்மா அப்பா அவங்க பார்த்தேன் வந்திருந்தாங்க அப்படிங்கிறது தான் அப்பதான் தெரியுது. ஆனா அப்படி இல்லை. இதுவே இவர்கள் குழந்தைகளை இருந்தபோது அவங்களை எப்படி பார்த்துட்டாங்க பாருங்களேன். இந்த குழந்தை காலையில வீட்டுல இருந்து கிளம்புலேருந்து திரும்பி வீட்டுக்கு வர வரைக்கும் இந்த நேரத்துக்கு எங்க இருப்பான், எங்க சாப்பிட்டு இருப்பான், யாரோட விளையாடி இருப்பான், இவனுக்கு எதெல்லாம் பிடிக்கும் எதெல்லாம் பிடிக்காது எல்லாம் பார்த்து பண்றாங்க இல்லையா. இதை அப்படியே ரிவர்ஸ் நம்மளால பண்ண முடிஞ்சதுன்னா அதுதான் பேணுதல். ஆனா அப்படி இல்லை. பல பேருக்கு கேட்டா நீங்க எங்கப்பா எங்கேயா வெளியே போயிருப்பாரு அப்படின்னு சொல்லாங்க தவிர்த்து எங்க போயிருப்பாரு, யார் பார்க்க போயிருப்பாரு, எப்படி போயிருப்பாரு, எப்ப வருவார் யாருக்கும் தெரியாது. தனியா அது அப்படியே தனியா ஏதோ ஒரு தனி ட்ராக் அது போயிட்டே இருக்கு. அப்படி இருக்கவே முடியாது. ஆக அந்த பேணுதல்ங்கிறது என்னன்னா முழுவதும் தெரிந்து கொள்வது, முழுவதும் அவர்கள் ஒன்றி இருப்பது அப்படிங்கிறது தான் பேணுதல். ஸோ நல்ல ஞாபகம் வச்சுப்போம். இட் இஸ் நாட் சிம்பிளி டேக்கிங் கேர் ஆஃப் அவர் பேரண்ட்ஸ், இட் இஸ் மோர் தென் தட், இட் இஸ் ரியலி லுக்கிங் ஆஃப்டர் தி பேரண்ட்ஸ். அதுதான் இந்த பேணுதல் அப்படிங்கிறது. தந்தை தாய் பேண் மிகச்சிறந்த ஒரு வாசகம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இன்னைக்கு நம்ம மார்னிங் கஃபேல நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் எல்லாம் பார்த்தோம். அதெல்லாம் பார்த்து நீங்க எல்லாருமே என்ஜாய் பண்ணிருப்பீங்கன்னு நாங்க நம்புறோம். இதே மாதிரி அடுத்த மார்னிங் கஃபே நிகழ்ச்சியில உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சுவாதிஷ்டா மற்றும் கண்மணி. இது உங்கள் மார்னிங் கஃபே, பிரசன்டட் பை பொன்வண்டு டிடர்ஜென்ட், பவர்ட் பை சைபால்.